என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாள், தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனதருமை நேயர்களே, இன்றைக்கு மதியம் 4:52 வரை சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். பிறகு கேட்டை நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போறார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணீர் குடிக்கணும். உடம்புல தண்ணீர் சத்து கொஞ்சம் குறைவா இருக்கும், தண்ணீர் நிறைய குடிக்கணும். அதே போல மனசுல ஒரு உற்சாகத்தை, சந்தோஷத்தை நீங்க வச்சுக்கணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. பொருளாதார நிலை நல்லா இருக்கும், பிள்ளைகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனாலும் மனசுல ஒரு கவலை, ஏதோ ஒரு தடுமாற்றம் இன்னைக்கு இப்படி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஞாபக மறதி இருக்கு, ஈவன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கூட ஞாபக மறதி. ஆகவே இந்த நாளில் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். இந்த நாளில் புதிய ஆட்கள் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு அமைப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் பலர் இன்றைக்கு உருவாவார்கள். நல்ல நட்புகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமான குடும்ப சூழ்நிலையை கொடுப்பார். உங்களுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கும், நண்பர்களோடு இருக்கும், மனைவியோடு மன வருத்தங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய மனைவி என்பவள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பலரும் ஏறெடுத்து பார்க்கும் அற்புதமான வாழ்க்கை ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. மிதுனராசி என்பர்களே, மிதுனராசியில் வியாபாரம் பண்ணக்கூடிய பலருக்கு எனக்கு ஒரு கடன் உதவி கிடைச்சிட்டா நான் வியாபாரத்தை பெருசாக முன்னேற்றுவேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்குங்க, வியாபாரத்தை முன்னேற்ற முடியுங்க. ஆனால் ஹெல்த் விஷயத்தில் இன்னும் ஏதோ ஒன்று படுத்திக்கிட்டே இருக்குங்க. உங்களை ஒன்று மாற்றி ஒன்று உடம்பப்படுத்துது. அதுவும் ஜென்மத்தில் குரு வந்த உடனே ஜென்ம குரு சீரை குலைப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு பொருளாதார நெருக்கடியோ உடல் தொந்தரவோ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வருமானம் வருதுங்க, ஏதோ ஓரளவு வருதுங்க, குடும்பத்தை நடத்தலாம், அவ்வளோதாங்க. படத்துக்கு பரவாயில்ல, ஆனாலும் பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள், சந்தோஷமா இருக்கலாம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமான பல சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய நிதி நிர்வாகம் மேம்படும், நல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பிள்ளைகள் வேலை கிடைச்சோ இல்லை படிப்புக்காகவோ வெளி மாநிலம், வெளி ஊர், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்போ உருவாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கிறதே சிலர் சேமிப்பீங்க இப்போ. அதே நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் உங்கள் கவனத்தை அதிகப்படுத்திக்கிடணும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தை, அந்த ரகசியத்தை, அந்த திட்டத்தை யார்கிட்டையும் இப்போ வெளிப்படுத்த வேண்டாம், உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லதுங்க. சிம்மராசி என்பர்களே, உங்களை எதிர்த்தவங்க, ஏளனம் செய்தவங்க சில பேர் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. நண்பர்கள் போல இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு தந்தவங்க பிரிஞ்சு போவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார் பாருங்க. வேலை பார்க்குற இடத்துல சில நெருக்கடி இருக்கத்தாங்க செய்யுது, மறுக்க முடியலங்க. ஆனால் குரு லாபத்தில் இருக்கார் பாருங்க, அவர் நம்மளை காப்பாற்றுவாருங்க. அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் திருப்திகரமாக அமையும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்களை பலர் உற்று கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இந்த நாளில். அதில் மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் பயணங்கள் அமையும். உங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க. உங்கள் உள்ளத்தில் உள்ள ரகசியத்தை டோன்ட் ஷேர் வித் எனிபடி, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபக குறைவு வருது. தெளிவாக படிங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதே போல் இந்த நாள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசி என்பர்களே, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்துங்கிறார் வள்ளுவர். இந்த மோப்ப குழையும் அனிச்சம் அனிச்ச பூன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது எடுத்து முகந்து பார்த்தாலே வாடி போயிடுமா, நம்மளை போய் முகந்து பார்க்குறாங்களே அப்படின்னு வாடிடுமா. அந்த மாதிரி சில பேரை நம்ம இவங்க என்ன இப்படி இருக்காங்களே இப்படி பார்க்க அப்படின்னு நினச்சாலே அவங்க வருத்தப்பட்டுருவாங்க. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க வச்சுக்கிடுங்களேன், இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வார்த்தையில் சொல்ல வேண்டாம், முகத்தால் அப்படி பார்த்துட்டாலே மனசு வந்து போயிடுவாங்கங்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி உங்கள் மனசு பூ போல மனசு, சிலர் அதை புண்படுத்த பார்ப்பார்கள். கவலைப்படாதீங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல தொழில் முன்னேற்றம் உண்டு, குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் அந்யோன்யம் உண்டு, பணவரவு உங்களை சந்தோஷப்படுத்துங்க. விருச்சிக ராசி என்பர்களே, கண்பட்டதால் உந்தன் மேனி இயங்கும், புண்பட்டதை அதை யார் அறிவாருன்னு கேட்டாங்க பாருங்க. அப்படி கண் திருஷ்டி பெருகி போச்சே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றி போட்டுக்கிடுங்க, அது ரொம்ப முக்கியம். கால நேரம் பார்க்காம உழைக்கிறீங்க, அதுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. பரபரப்பாக செயல்படுறீங்க, எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துறீங்க, நல்ல தனலாபம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், வியாபாரத்திலும் நல்ல லாபம் உண்டுங்க. தனுசு ராசி என்பர்களே, கடுமையாக உழைக்கிறீங்க, எல்லாம் சரி, உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கீங்களே, அர்த்தாஷ்டம சனி நடக்குதில்லை, உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணுமே. சிலருக்கு அலர்ஜி கம்ப்ளைண்ட்டு, சிலருக்கு சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சிலருக்கு ஹெல்த்தில் சில தொந்தரவு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடி வருதுங்க, வியாபாரம் திருப்திகரமாக இருக்குங்க, சிலருக்கு தலைமை பொறுப்பு தேடி வருதுங்க, பெயர் சொல்லும் ஒரு வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை உருவாகுதுங்க. தனுசு ராசிக்காரங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் வரும். மகர ராசி என்பர்களே, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு காது மூக்கு தொண்டை கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இப்போ இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் போகிறது நன்மைங்க, நல்ல வேலை வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்துருவாருங்க. அதே போல் சிலருக்கு உணவு சரியாமை, அதனால் பிரச்சனை கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும், செரிமான கோளாறு இருக்குதுங்க, சாப்பாட்டில் கவனமாக இருந்துக்கோங்க. பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும், மனமகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இது. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு 6 சந்திரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. புதிய வேலையை தேடி நீங்கள் செல்லப் போகிறீர்கள். ஒர்க்கஹாலிக்காக நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்பொழுது உங்களுக்கு குரு சண்டாள யோகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிற்காலத்தில் பெரிய லாபம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உழைக்க தயங்காதீர்கள், வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும், குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு, கணவன் மனைவி கடையில் அந்யோன்யம் உண்டு, உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு மழை பொழிவார்கள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த வாய்ப்புகள் கூடி வருங்க. எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தகவல் ஒன்று இன்னைக்கு தேடி வருங்க. உடல் நலிவடைந்தவர்களுக்கு இன்னைக்கு உதவுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க, அன்னதானம் பண்ணுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம், அந்த அன்னதானத்தை நிறைய பண்ணுங்க. மீனராசிக்காரங்களுக்கு நன்மையெல்லாம் ஏற்படும். இன்னைக்கு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட போதுங்க. தொழில் ரீதியாக ஒரு கடன் எதிர்பார்க்குறீங்க, அது கிடச்சிருங்க. பர்சனல் லோன் அப்ளை பண்ணினவங்களுக்கு பர்சனல் லோன் சாங்ஷன் ஆகுங்க. நன்மைகள் அதிக அளவில் நடக்கும், படிப்பில் வெகுவான வளர்ச்சி உண்டுங்க. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா? சர்வஜன சுகினோ பவந்து.